கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ரவுண்டானா அருகே நடந்த கார் விபத்து தொடர்பாக எந்தவித புகாரையும் தெரியப்படுத்தவில்லை என காவல்துறை கூறியுள்ளதற்கு மதுரை ஆதீனம் சார்பில் மறுப்பு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். உளுந்தூர்பேட்டை ரவுண்டானத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் உண்மைக்கு புறம்பான விளக்க அறிக்கையை கொடுத்திருப்பதாக மதுரை ஆதீனம், அதாவது ஸ்ரீ ஹரிஹர ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரியார் தற்போது அறிக்கை ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார். கடந்த 2/5/2025 அன்று காலை உளுந்தூர்பேட்டை ரவுண்டானத்தில் நடந்த அந்த சம்பவம் தொடர்பான காவல்துறையினுடைய அறிக்கையானது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது என்றும், கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனம் இதுவரை எந்த புகாரையும் தெரியப்படுத்தவில்லை என காவல்துறை அறிக்கையில பார்த்ததாகவும், இந்த சம்பவம் நடந்த அடுத்த நிமிடமே சரியாக 9:42 மணிக்கு காவல்துறையின் அவசர உதவி என 100க்கு கால் செய்யப்பட்டு தகவல் பற்றி கூறியதாகவும், அதன் பிறகு காலை 10:09 மணி அளவில் காவல் உளவு பிரிவு அதிகாரிக்கும் தகவலை தெரிவித்திருப்பதாகவும், காலை 11:47 மணிக்கு உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளரிடம் இது சம்பந்தமாக பேசியதாகவும், இந்த சம்பவம் தொடர்பாக பல முறை உள்ளூர் காவல்துறை அதிகாரியிடம் பேசிக் கொண்டு இருந்ததாகவும், மாலை 5:39 மணிக்குத்தான் உளவுத்துறை டிஎஸ்பி அவர்களும் தங்களை தொடர்பு கொண்டு சம்பவம் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டார் என்றும், அதே போல நாங்கள் சென்ற சாலையில எந்தவித தடுப்புகளும் இல்லாமல் சாலை சீராக இருந்தது என்றும், சேலம் முதல் கன்னியாகுமரி, அந்த சேலம் டு கன்னியாகுமரி சாலையில தற்காலிக தடுப்புகள் இருந்தும் கூட மிக வேகமாக வந்து தங்களுடைய வாகனத்துல, அதாவது மோதியது சம்பவம் தாங்கள் பார்க்கும் பொழுது எதிரில் வந்த வாகனத்தில் பதிவெண் போர்டு இல்லை, 2 இஸ்லாமியர்கள் மட்டுமே வாகனத்தில் இருந்தார்கள், காவல்துறை தொடர்பு கொண்டு இருக்கின்றோம் என்றும் தெரியப்படுத்தியவுடன் உடனடியாக சம்பவத்தை விட்டு அவர்கள் நகர்ந்து விட்டார்கள். சம்பவம் நடந்து 26 மணி நேரம் கழித்து தான் எந்தவித தகவலையும் காவல்துறை தெரிவிக்காததால் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்தது என்றும், மாநாட்டு மேடையில் மதுரை ஆதீன குரு மகா சன்னிதானம் அவர்கள் இது மிகப்பெரிய சதியாக இருக்கும் என்று பேசிய உடனே மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது என்றும், அவர்கள் இந்த சம்பவம் உண்மைக்கு மாறாக இருக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டு இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.